ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக்குனது மாஸ்டர் படம், குட்டி ஸ்டோரி இதெல்லாம் கொண்டு வந்ததே ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயோடைய வெற்றியில வந்து அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இருக்காது. எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கிரிப்டிங் பர்சன் நீங்க கேட்டீங்கன்னா நம்பர் 1. கொள்கைப்படி பார்த்தா திமுக பாஜக எதிரி, கொள்கைப்படி பார்த்தா தாவேகா பாஜக எதிரி. ஆனா ஒரு நல்ல மனிதன் மாற்றத்தை கொண்டு வரணும், ஊழல அழிக்கணும், இந்த 3 விஷயம் நினைச்சு வர்ற ஒரு மனிதன் இந்த அமீர் கான். என்ன மனம், என்ன மரபு, என்ன மரியாதை, அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, 3 முறை பிரதமரா இருக்காரு. ஆமா, இவன் எனக்கு பேசுறது அது தமிழ் மரபே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அமீர் வந்து ஒரு தமிழனே இல்லை. லஞ்சம் இல்லாம பண்ணும், முதல் லஞ்சம் இல்லாம பண்ணி இந்த கஞ்சா போதைப் பொருளை தூக்கி, டாஸ்மாக் தூக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் என்னுடைய மெயின் மேட்டர்ஸ். ஒரு மருத்துவனுங்கிற முறையில ஏழைகளுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரமான மருத்துவம் இது கொடுத்தாலே பொன்னான காலம், இந்த அமிர்த காலம் நம்ம தமிழ்நாடுக்கு வரும். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக மருத்துவமனை மாநில செயலாளர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரணவ். தாமரை நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சார். இப்ப அடுத்து வரப்போதைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பிஜேபியில இருக்கீங்க, உங்களுக்கு திமுகவும் எதிரி, தாவேகாவும் எதிரி. நேற்றுக்கு சட்டசபை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க, திமுக ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியா ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காங்க. அவங்க லாஸ்ட் மந்த் விஜய் பண்ணிட்டு விஜய் அவங்களுடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரியா நியமனம் பண்ணாங்க. அதோடைய முன்னாடி ஜியோ தான் ஜெகதீஷ் பழனிசாமி அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்ட் ஜியோனா, 4th ஜியோ தான் விஜய் பண்ணிட்டு அவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. 3rd ஜியோ ஜெகதீஷ் பழனிசாமி அவங்கள பர்சனல் செக்ரட்டரியா நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கலி செக்ரட்டரியேட்ல அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. சோ இப்ப என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இவங்களை விஜய் பண்ணிட்டு அவங்கள ஒரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, பலியாடாக்கிட்டு இவங்களை வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனம் வருது. இவருக்கு என்ன தெரியும், பொலிட்டிக்கல் என்ன தெரியும், ஹீரோயின்ஸ் தவிர இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபார் ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் மாரிதாஸ் அவங்க பேசியிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? ஓகே, ஸோ நானும் மாரிதாஸ் மாதிரி ரைட் விங் ஆளு தான். ஆனா ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன தெரியும்னா, எலெக்ஷனை ஜெயிக்க தெரியும், ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியும். அதாவது இப்ப இல்ல ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம், ஆனா ஜெகதீஷ் பழனிசாமி கொடுத்த பேஸ் தானே சினிமா எடுத்து அது என்ன மாதிரி சினிமா எடுக்கணும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண முடியும், அதெல்லாம் 3 வருஷம் முன்னால ஆரம்பிச்சவர் ஜெகதீஷ் பழனிசாமி. சமீபத்தில் அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ பேசிக்லி ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக்குனது மாஸ்டர் படம், குட்டி ஸ்டோரி இதெல்லாம் கொண்டு வந்ததே ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயோட எலெக்ஷன் வந்து அவர் ஜெயிச்சதும் சின்ன பிள்ளைங்க வந்து தாத்தா பாட்டி நீங்க இவங்களுக்கு தான் விஜய்க்காக தான் போடணும், அப்பா அம்மா நீங்க விஜய்க்கு தான் போடணும் சொல்ல வச்சதே ஜெகதீஷ் பழனிசாமி. ஸோ விஜயோடைய வெற்றியில வந்து அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இருக்காது. எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கிரிப்டிங் பர்சன் நீங்க கேட்டீங்கன்னா நம்பர் 1. நம்பர் 2, அவருடைய நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க 2 பேரும் நிறைய பழகி அவருடைய உள்ள இருக்கிற ஆழ் மனசு உடைய ஃபீலிங்ஸ், அவருடைய லட்சியங்கள்லாம் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆர்.எம். வீரப்பனுக்கு எப்போ பாலிடிக்ஸ் கற்றுக்கிட்டாரு? ஆர்.எம். வீரப்பன் ஐயா எம்ஜிஆரோட சேர்ந்து அப்படியே கற்றுக்கிட்டு அப்புறம் அவரே பெரிய ஆளாகி அவர் பல அமைச்சர்களை உருவாக்கி ஒரு பெரிய பார்ட்டி அவர் பண்ணார். இன்னைக்கு கூட அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கால் பதிவை வச்சிருக்காரு ஆர்.எம். வீரப்பன் ஐயா. சோனியா காந்தியோடைய ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஜார்ஜ், அவர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இல்லை, இங்க இருந்தும் வந்து ஆனா ரொம்ப பவர்ஃபுல் மேன் ஆயிட்டாரு டெல்லியில. ஸோ ஒரு பர்சனல் செக்ரட்டரி வந்து ஒரு மனிதனோட ஆழ்மனசை புரிஞ்சு அவருடைய லட்சியத்துக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ, அவருடைய ஒரு ஒரு பிம்பம், திருஷ்யம் பிம்பம் யாரு கொடுக்குறாங்களோ அவர் தான் சரியான ஆளு. ஸோ அதனால விஜய் அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். பட் நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஜியோ அப்படி மாத்தி முதல்
விஜய் பண்டிட்ட விளையாட மாதிரி ஆக்கி அப்புறம் இவர் போட்டது வந்து இவருடைய அப்படின்னா என்ன, என்னுடைய திங்கிங் வந்து என்ன, ஜெகதீஷ் பழனிசாமி வந்து விஜய் பண்டிட்டோட முக்கியம், அதனால தான் அவருக்கு முதல் ஜியோ போட்டோம், அப்புறமா கொண்டு வராங்க. இந்த இந்த காலகட்டத்தில் கூட நாம பேசிட்டு இருந்தோம், நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் வந்து விஜயோடவே டிராவல் பண்ணிட்டு பயணிச்சுட்டு வர்றாரு, கொள்கைப்படி இல்லை, கார்ல கூட. ஸோ அந்த சர்ச்சைக்கு உள்ளாகும் நினைச்சு போட்டிருக்காங்க. பட் நிச்சயமா ஒரு எங்கேயுமே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையோ எதிரியே போடல, சிஎம்க்கு பிஏனா அவர் வந்து கட்டாயமாக பர்சனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் முடிச்சிருக்கணும், 10 வருஷம் முடிச்சிருக்கணும், அல்லது வைஸ் சான்சலர் இருந்திருக்கணும், எங்கேயும் போட்டதே இல்லை. காமன் சென்ஸ் யாருக்கு ரொம்ப இருக்குதோ, யாருக்கு அவங்களுடைய தலைவர் நல்லா தெரியுதோ, எப்படி ஆர் வீரப்பன் ஐயா நம்ம எம்ஜிஆர் ஐயாக்கு இருந்தாரோ அது போல ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கலாம். ஸோ தோ ஐம் ரைட் விங்கர், அவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சைக்கு அது வந்து இடம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஓகே மேடம். கண்டிப்பா சார். சார் இப்ப அடுத்ததாக சட்டசபையில நேத்துக்கு நடந்தது, விஜய் அவர்கள் மேல ஒரு வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் மீது வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்ப எம் கே ஸ்டாலின் அவர்கள் உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க, செல்வி ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும், கருணாநிதி அவங்களாக இருக்கட்டும், எல்லாம் உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் மட்டும் எல்லா கேள்வியும் சேர்த்து வச்சு கடைசியாக வந்து பதில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது கூட ஃபுல்லா படிச்சுதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஏன்னா கரெக்டா நீங்க சொல்ல கரெக்டா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு தான் 2 பேரும் எதிரி. ஆமா, கொள்கைப்படி பார்த்தா திமுக பாஜக எதிரி, கொள்கைப்படி பார்த்தா தாவேகா பாஜக எதிரி. ஆனா ஒரு தனி மனிதன் பார்த்தா, ஒரு இளைஞர், ஒரு தனி மனிதன் ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைச்சு வந்து வர்றாரு. அவருடைய ஸ்பீச் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வரி பை வரி நான் பார்த்தேன், வரி வரியா. ஒரு நல்ல மனிதன் மாற்றத்தை கொண்டு வரணும், ஊழலை அழிக்கணும், இந்த 3 விஷயம் நினைச்சு வர்ற ஒரு மனிதன், விவசாயிகளுக்கு பண்ணணும், வெறும் உல்டா இல்லை, என்னமோ அவர் சொல்றதுல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு உண்மை இருக்கு. ஆமா, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, கலைஞர் மாதிரி பேச முடியாது, நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை மாதிரி படம் டேட்டா சொல்ல முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டேட்டாலாம் சேர்த்து வச்சு கொடுக்க கூடாதுன்னு யாரு சொன்னாங்க? போக போக நீங்க பாத்தீங்கன்னா, போக போக எப்படி அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, நான் முதல்ல இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஃபயர் இருந்துச்சு, டேட்டா இல்லை. போக போக அழகா டேட்டாவும் ஃபயரும் சேர்ந்து வந்துச்சு. அதே போல இவருக்கும் அந்த ஃபயர் இருக்கு, ஆனா டேட்டா இல்லை. போக போக நிச்சயமா பழகி, இங்க 10 கோடி ஆளுக்கு முன்னால நடிக்கிற ஒரு 10 பிரஸ் ஆளுங்க முன்னால நடிக்க முடியாத நிச்சயமா வந்துடும். பட் நான் ஒத்துக்கிறேன், அவருக்கு அனுபவம் இல்லை. அது வந்து அழகா சொன்னார் பார்த்தீங்களா? ஆமா, எங்களுக்கு அனுபவம் தான் இல்லை, எங்களுக்கு வந்து கொள்ளடிக்க தெரியாது, எங்களுக்கு வந்து டெண்டர் கொடுத்து காசு எடுக்க தெரியாது, பெண்களை வந்து ஓசி பஸ்ன்னு சொல்ல தெரியாது சொன்னார். அந்த ஒரு ஃப்ரெஷ், எப்பயுமே சொல்லாம ஒரு ஃப்ரெஷ் கிளீன் ஸ்லேட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. கிளீன் ஸ்லேட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஊழல் பண்றதை நம்ம தடுப்போம். நான் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனதர் திங் ஐ லைக். சரி, சினிமேட்டிக்னு சில பேர் சொல்லுவாங்க, பல இதுல ஊடகங்கள் இப்படி சொல்லியிருந்தாங்க. சொன்னா தெரியுமா, ஊழல் செய்ய மாட்டோம், மக்கள் மனசு மக்கள் காசு தொட மாட்டோம், வேற யாரும் தொட விட மாட்டோம், இது முன்னால தொட்டவனை விட மாட்டோம்னு சொன்னாரு. அது வந்து டெஃபினட்டா திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு அது பஞ்ச் டயலாகா இருக்கலாம். இவர் சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது. நாங்களும் பார்த்தோம் 5 வருஷம், இதோ இடி ரைடு வருது, இதோ இடி ரைடு வருது, இதோ இடி ரைடு வருதுன்னு. ஆனா பல இடி ரைடு வந்த அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸிவ் ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு பல பொலிட்டிக்கல் காரணங்கள் இருந்திருக்கலாம். அப்படி விடாம முதலமைச்சர் வந்து இப்படி வரும்பொழுது எடுத்து தண்டிக்கணும். ஸோ நான் என்னுடைய கடைசி இந்த சுற்றில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ் சினிமேட்டிக், எஸ் ப்ரீ ரிட்டன், எஸ் அவர் தப்புன்னு ஆன்சர் பண்ணல, ஆனா அதுல வந்து ஸ்டஃப் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு, நன்மை இருந்துச்சு. சார், மூணாவதா ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசப்பட்டது, விஜய் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன். அதுக்கப்புறம் 2வது இங்க அவங்க அப்பா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அவரை காணோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே, அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உதயநிதி அவர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ உதயநிதி அவர்கள் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் அவருடைய எதிர்கட்சி தலைவர் ரூம்ல உட்காந்து ஸ்பீச்சை பார்த்துருக்காரு. இதை பத்தி வெளியே வந்து கேட்கறாங்க, ஏன்னா அப்பாவை காணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே செங்கல்பட்டுல கூட தான் ஒருத்தாங்க கணவரை காணம் தேடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவருதான் விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கும் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சிருக்காங்க. அது நான் சொல்லுவேன், ஒரு நல்ல சபாஷ் நல்ல போட்டியும்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி முதல் முறையா நாங்க ஆக்சுவலா உதயநிதி அவர்கள் கூட முதல் முறை அது மாதிரி பேசுறது நம்ம ஒரு சின்ன விஷயம். இது சட்டசபைக்குள்ளேயே உதயநிதி அவர்கள் இருந்து விஜய் அவர்கள் கிட்ட செங்கல்பட்டுல கூட தான் ஒருத்தவங்க கணவரை காணம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
என்ன ஆயிருக்கும் சார் இன்னைக்கு சட்டசபைக்குள்ள? கண்டிப்பா 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல. இவங்களும் ஆமா எந்திரிச்சிருப்பாங்க, இவங்களும் ஆமா எந்திரிச்சிருப்பாங்க. டெஃபினட்டா. அதிமுக காரங்க உட்கார்ந்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்து நீ ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க பிரணவ். மக்களுக்கு தெரியணும். ஆ. இவரு வந்து டைரக்ட்டா அவர் சொல்லியிருந்தாருன்னா, டெஃபினட்டா அடிதடி நடந்திருக்கோ இல்லையோ, எழுந்து கத்திருப்பாங்க. நம்ம சினிமா சொல்ற மாரி, "ஏய், ஏய், ஏய்ன்னு" கத்துவாங்க தெரியுமா? அது மாரி நடந்திருக்கும். ஸோ ஒரு ம். வகையில அவர் வெளியில வந்து சொன்னது, அது உதயநிதியோடைய கொஞ்சம் அனுபவத்த காட்டுது. பட் அவரும் ஒரு நல்ல அந்த காமெண்ட் வந்து ஒரு பெர்சனல் லைஃப அடிக்கிற மாரி இருந்துச்சு. டெஃபினட்டா. உதயநிதி இவருடைய பெர்சனல் லைஃப் பத்தி சொன்னது. ஏன்னா, நீங்க நீங்க சொல்லலாம், இவரும் அவர் அப்பா பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஸ்டாலின தட்டியிருக்காரு இவரு. பட் ம். he has got a right to hit him. ம். சரி. But this man has no right to ஒரு வைஃப் எல்லாம் கொண்டு வர இந்த பர்சனல் லைஃப் they must keep out. என்ன இருந்தாலும் இஸ் சிட்டிங் இவர் வந்து நீ இவங்கள வச்சிருந்த நயன்தாரா வச்சிருந்தேன்னு பேசுறாரு. பிரணவ் இங்க வந்து முறைகளும் மரபுகளும் நம்ம பார்க்கணும். தமிழனுக்கு ஒரு மரபு இருக்கு. எப்பவுமே மானமும் மரியாதையோட பேசுவோம். இந்த அமீர் பாருங்க. என்ன மானம், என்ன மரபு, என்ன மரியாதை. அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, 3 முறை பிரதமரா இருக்காரு. ஆமா, இவன் என்ன பேசுறது. அது தமிழ் மரபே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அமீர் வந்து ஒரு தமிழனே இல்ல. தமிழ் மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போல இங்க வந்து கொஞ்சம் மரபு இழந்துட்டாரோங்கிற ஒரு விஷயம். விஜய் சொல்லலாம். ஏன்னா, எங்க போயிட்டாரு? அவர் வந்து குளத்தூர்ல தோத்துட்டாருன்னு, அது வந்து ஒரு போட்டி. ஒரு பொலிட்டிக்கல் போட்டி நம்ம சொல்லலாம். ஓகே. அவரு அது மாரி பொலிட்டிக்கலா அவரு சொல்லியிருந்தாருன்னா, நல்லா இருந்திருக்கும். ஆனா பொலிட்டிக்கலா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா விஜயோட 2, 3 டாப் ஆளுங்க தோத்துருந்தாங்கன்னா, அவங்க எங்கன்னு சொல்லலாம். விஜயோட அண்ணனோ, தம்பியோ நின்றுக்கலாம். அப்ப விஜயோட ஒரு பிரைவேட் லைஃப் இது வந்து ஒரு அந்தரங்க விஷயம். அ பொண்டாட்டியோட சண்டை. அத இழுத்துட்டு கொண்டு வந்து சட்டசபையில கொண்டு வந்து அந்தரங்கம் பேசுறது தப்பு. தப்பு இல்ல. தமிழ் முறை இல்ல. ஸோ ஆனா ம். நீங்க வெறும் வெறும் ஒரு யூடியூப் அடிதடி நான் பார்க்குறேன் நெறைய யூடியூப் சேனல்ல அடிச்சு பேசிக்கிறாங்க. அ அந்த மாரினா, சபாஷ்! பலே சபாஷ்! ஏன்னா இவரு அப்பா பத்தி பேசினா, இவரு செங்கல்பட்டு கோர்ட் பத்தி பேசினாரு. பல மீம்ஸ் ஆயிரக்கணக்கான மீம்ஸ் உடனே அடிச்சு விட்டாங்க திமுக ஐடி. பட் என்னுடைய ரிக்வெஸ்ட் இஸ் நம்மலாம் ஒரு ஒரு சீனியர் சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர் இந்த முறையில சண்டை போட்டுக்குங்க. நாங்களும் சபாஷ்ன்னு ம். சொல்றோம், பலேன்னு சொல்றோம். ஆனா பர்சனல் விஷயம் கொண்டு வருது. நீ இவளோட போன, நீ அவளோட போன சொல்ல வரும்பொழுது, இந்த திமுக இந்த விஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இருப்பானுங்களே, சிவாஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ, விஜய் கிருஷ்ணமூர்த்தி. அப்பேற்பட்ட இந்த அல்ப பேச்சு, நீச்சமான பேச்சு, தரக்குறைவான பேச்சு, தரைக்குறைவான கருத்துக்கள் கொண்டு வராம நம்ம நல்லா போட்டியிடலாங்கிறது என்னுடைய கருத்து. ம். சார் இப்ப இந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்குறோம். ஒரு ரைட் விங்கான ஆளா இருக்கீங்க. விஜய் அவங்க உங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்காங்க. ஆனா நீங்க விஜய் அவங்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்க முடியுது. யூ ஆர் கரெக்ட். முதல் முறையாக ஒரு ரைட் விங் ஆசாமி, ரைட் விங் சேனல்ல வலது சார்பியம் நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும், ஏன் நம்ம சீஃப் மினிஸ்டர் நம்ம எதிரியாக இருக்கிற தாவேக்காவை நம்ம இவ்வளவு சப்போர்ட் பண்றோம்னா, ஏன்னா நிஜமா சொல்றேன் அவர் மக்களுக்கு நல்லது பண்றாரு, நல்லது பண்ண நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. நீங்க 100 பேரு திமுகல போய் நித்தி ஆயோக் என்னன்னு கேட்டா 90 பேருக்கு தெரியாது. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு தேசிய அமைப்பு ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வருவோம். மக்களுடைய வறுமையை போக்குவதற்காகவும் கொண்டு வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல வந்து அந்த ரூல்ஸ் படிச்சீங்கன்னா, நிச்சயமாக கட்டாயமாக எல்லா முதலமைச்சரும் அங்க போகணும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மாநிலத்துல வந்து மாற்றம் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்னு போய் சொல்லணும். 2021ல முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் 1, 2, 3, 4 போகாம 2025 கடைசி முறை அவர் வந்து முதலமைச்சரோட பதவியை வந்து இழக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு முறை தான் நித்தி ஆயோக் போனார். ஏன்யா போகலைன்னா, ஏனையா நீங்கள் போகவில்லை என்றால் அவர் சொல்றாரு, நம்ம நாகரிகம் மறக்க வேணாம். அவர் சொல்றாரு, இல்ல எங்க தமிழ்நாடு பெருசா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க போகல. ஐயா, தமிழ்நாடு நீங்க அங்க போய் பார்த்துங்கயான்னு சொன்னாதான் பார்த்துப்பாங்க. அதுக்கு தான் நித்தி ஆயோகே இருக்கு. அத புரியாம ம். போகாம நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கல. உத்தரப்பிரதேஷ் வந்து ஏர்போர்ட் கேட்கறான் கிடைக்குது. நம்ம ஒண்ணுமே கேட்கல, கிடைக்கல. ம். அதாவது அந்த அலோகேஷன் இருக்கு. அந்த அலோகேஷனுக்கு வந்து முதலமைச்சர் உள்ள எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ரோ அலோகேஷன் பார்த்தா நித்தி ஆயோக்ல எந்தெந்த முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காங்கன்னு அலோகேட் பண்றான்.
அது நமக்கு தெரிஞ்சும் அல்லது தெரியாமலோ அடுத்த வருஷம் விட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இந்த முறை 1.5 மாசம் தான் ஆயிருக்கு அவர் வந்து முதலமைச்சர் பதவியாகி. நித்தி ஆயோக்கு போய் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடிச்சு கேட்டிருக்காரு, எங்களுக்கு இது கொடுங்க, மீனவர்களை பார்த்துங்க, பெண்களை பார்த்துங்க, எங்களுக்கு நெடுஞ்சாலைகள் கொடுங்க. எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன் இவர் போய் நெடுஞ்சாலை பண்றாரு? இவர் நெடுஞ்சாலை பண்ணாதான் நம்ம மக்கள் வந்து விவசாயிகளுடைய அந்த என்னெல்லாம் உற்பத்தி செய்யறாங்களோ, என்னெல்லாம் அந்த விளைவு இருக்கு, அதெல்லாம் சீக்கிரமா கொண்டு வர முடியும். அது 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிறதுக்கு பதிலா 2 மணி நேரம் நெடுஞ்சாலையில வந்துடும். அப்ப அவங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாயிடும். அவங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு சீக்கிரமா விற்க முடியும். பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு அமைப்பு, சமுதாய அமைப்புன்னு நம்ம பார்த்து சமூகத்தில் இருக்கிற ஏழ்மையான ஆளுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து நான் பாஜக உன்னை சும்மா நான் அட்டாக் பண்ண என்னால சொல்ல முடியல பிரணாப். அது இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பல விஷயம் அவர் சொன்னார் பாருங்க, என்ன அழகா சொன்னார். நான் வந்து காசு எடுக்க விட மாட்டேன், யார் காசு எடுத்தாலும் அவன் நம்பால இருந்தாலும் வெளியால இருந்தாலும் அவனை தூக்குவேன். இப்படி பண்ணாதான் ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத தமிழ்நாடு நம்ம கொண்டு வர முடியும். வலது சார்பிய காசு எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன், எடுத்தவங்களும் விட மாட்டேன். ஆமா, எடுத்தவங்களும் விட மாட்டேன்னு சொல்லி திமுக ஒரு பஞ்ச் லைன் கொடுக்குறாரு. ஸோ நான் என்ன சொல்றேன், வலது சார்பியமா எனக்கு வேணும், லஞ்சம் லாவண்யம் இல்லாத தமிழ்நாடு எனக்கு வேணும். ஏன்னா ஒரு லஞ்சம் லாவண்யம் நாங்கெல்லாம் பே பண்ற வரி டாக்ஸ் நம்ம எல்லாம் பே பண்றது அங்க போகுது. ஏழை விவசாயிக்கு போக வேண்டிய காசு இவங்களுக்கு போய் துபாய்க்கும் சிங்கப்பூருக்கு எங்கே போய் மாயமா போயிடுது. அதெல்லாம் யாரு தடுக்கிறாங்களோ அவங்க எனக்கு முதல் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு சார்பியம் வேணும். அப்பேற்பட்ட ஆளு வலது சார்பியம் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா வெறும் வலது சார்பியம் இப்படி பண்ண மாட்டேன்னா எனக்கு அந்த ஆளு வேணாம் பிரணாம். எனக்கு என் நாடு தான் வேணும், என் தமிழ்நாடு வேணும், என் இந்திய நாடு பாரத நாடு வேணும். லஞ்சம் இல்லாம பண்ணும், முதல் லஞ்சம் இல்லாம பண்ணி இந்த கஞ்சா போதைப் பொருளை தூக்கி டாஸ்மாக் தூக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் என்னுடைய மெயின் மேட்டர்ஸ். ஒரு மருத்துவனுங்கிற முறையில ஏழைகளுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரமான மருத்துவம் இது கொடுத்தாலே பொன்னான காலம், அந்த அமிர்த காலம் நம்ம தமிழ்நாடுக்கு வரும். சென்டர்ல போய் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே கம்மியான காசுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. அண்ட் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒரு விமர்சனம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போனாலே இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுத்து தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூட டாக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமே. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருந்தும் யூஸ் இல்லைங்களா? ஸோ நிர்வாகமும் பார்க்கணுங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். கரெக்ட், மாற்று நீங்க சொன்னது 100% கரெக்ட். வெறும் ஹாஸ்பிட்டல் வச்சு ஓடாது நிர்வாகம். அதே மாதிரிதான் வெறும் கவர்மெண்ட் ஓடாது, நிர்வாகம் கவர்னன்ஸ் வேணும். அவங்க மிஸ்டேக்ஸும் பண்ணுவாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணட்டும், அதை தாண்டி வருவாங்கங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஒன்லி திங் இஸ் நீங்க சொன்ன போல பல விஷயங்கள் நான் வந்து அவருடைய விசிறி, நான் என்னெல்லாம் நினைக்கிறோம் பல விஷயங்கள் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் சுத்தமா நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் பெரியாரிஸ்டே இல்லை, ஆனா அவர் என்ன சொன்னாரு, பெரியாரோட கடவுள் எதிர்ப்பு தன்மைக்கு நான் எனக்கு அதுக்கு கருத்து நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். 3 விஷயங்கள் எனக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் டெஃபினட்டா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னா உட்கார்ந்து ஒவ்வொன்னா எடுத்து விவரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒண்ணு, நேத்து சொன்னார் 1968 இருமொழி கொள்கை எடுத்தாரு அண்ணாதுரை, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். 68 கம்ப்யூட்டர்னா என்னம்பா, ஐடினா என்னம்பா. 68 ஐடில இப்ப வந்து 67% பில்லியனர்ஸ், அதாவது ஒரு பில்லியனா 1 billion is 1000 million. You can understand how many crores it is. $1 billion வைக்கிற ஆள் 67% 23 வருஷத்துக்கு கம்மி ஸ்டார்ட் அப்ஸ்ல. அப்படி இருக்கிற ஒரு நாடு, அது வேற நாடு. ஹோல் வேர்ல்ட் இஸ் குளோபலைஸ்ட், இன்டர்நெட். அது இல்லாம அண்ணாதுரை அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இருமொழி போதும், நாங்க இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தான் வேலை பண்ணுவாங்க எல்லாரும், ஒரு 2 பேர் டெல்லியில இருப்பாங்க. எல்லா நேர்களுக்கும் தெரியணும், இப்ப வந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் கொச்சின், அகமதாபாத், பூனே, குர்கான், கொல்கட்டா, எல்லா இடத்தையும் வேலை செய்யும் பொழுது பல மொழிகள் தேவை. ஏன்னா 2 மொழி, அண்ணாதுரையோட 2 மொழியை பிடிக்கிறேன்னு சொல்றது சுத்தமா நான் ஒத்துக்க மாட்டேன். 2வது, நீட் எதிர்ப்பு. அது பல முறை நான் சொல்லியிருக்கேன், நீட்டு எதிர்ப்பது சாத்தியமே இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல போய் வந்தாச்சு, அமெண்ட்மெண்ட் பண்ணி திருத்தம் கொண்டு வரணும் அரசியல் சாசனத்துல. இதுல நடக்கிற காரியமே இல்லை. எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாச்சு, நம்ம மாநிலம் தவிர. நம்ம இங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க.
நீட் எதிர்ப்பு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். மேகதாது அணை இன்னைக்கு புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க. திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாமகவுக்கு பேச அனுமதி கொடுக்கப்படல. நிச்சயமா இந்த இந்த ஆர்குமெண்ட்ல ஏன்னா நான் மக்களுக்கு தான் பார்ப்பேன். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அதிமுக எடப்பாடியார் சொன்னதுதான் கரெக்ட். திமுக சொன்னது தப்பு. நமது முதலமைச்சரும் திருப்பியும் நீங்க ட்ரிபியூனல் மன்றம் பண்ணுங்கிறது சரியில்லை. இன்னைக்கு நம்ம டெல்டால இருக்கிற பல விவசாயிகள்கிட்ட நான் விவசாயி தலைவர்கள்கிட்ட நான் பேசினேன். அவ்வளவு மோசமா இருக்கு. அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகால. அந்த அடிக்கல் போடணும், அடிக்கல் போட்ட கடகடன்னு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க குடிநீருக்கு அங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம விவசாய நீருக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி ட்ரிபியூனலுக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. 2018ல வந்துருச்சு. ட்ரிபியூனல் நீங்க 220 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி 170 140 இப்படிதான் மாசம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவன் விவசாயி, கஷ்டப்படுறவன் தமிழன். நம்ம பிளேட்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாரும் லைனா சென்னையில பாருங்க, பிரியாணி கடைக்கு வெளில வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்றோம். இந்த ரைஸ் எல்லாம் வர்றது இந்த காவேரியில இருந்து. இந்த காவேரியில இருந்து வர்ற ரைஸ் நம்ம ஆளுங்க கஷ்டப்படுறாங்க. இப்ப போய் ட்ரிபியூனல்ல வச்சா இதை கட்டினாட்டா இந்த கடைக்கு 170 தான் கிடைக்காது. காலி எல்லாம் பேக்கப் பண்ணி போயிட வேண்டியதான். என்ன பண்ணணும் அவரு? நான் கேட்டேன், என்னதான் பண்ணணும்? டீட்டெயிலா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பத்தி இங்க நம்ம டீட்டெயிலா பேச வேணாம். நடந்துட்டு முடிஞ்சிருச்சு. 2018 19 முடிஞ்சிருச்சு. அலோகேஷன் பண்ணியாச்சு. இவ்வளவு கொடுக்கணும்னு அதை கூட அவங்க பண்ணல. திமுக இது வரைக்கும் ஓரளவுக்கு அதிமுகவும் கொடுங்க, வெறும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. போய் சண்டை போடணும். முதல் முறையாக எல்லாரும் கேளுங்க, முதல் முறையாக 4 பேருக்கு நன்றிமாங்க. 4 பேரு யாரு? 2 காங்கிரஸ் ஆட்கள். நம்ம கிளியூர்ல இருந்து வந்த ராஜேஷ் டூரிசம் மினிஸ்டர், அப்புறம் நம்ம விஸ்வநாதன் சார் ஹையர் எஜுகேஷன். 2 காங்கிரஸ் ஆளுங்க ஆட்சியில பொறுப்பு கொடுத்திருக்காங்க. திமுக இவ்வளவு பேசுற திமுக ஒரு முறை கூட கொடுக்கல. 2 பேர் கொடுத்தாங்க. ஒருத்தர் பிரதீப் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு ராஜ்யசபாவோட முக்கால்வாசி கன்ஃபார்ம். அப்படின்னா 4 பேருக்கு காங்கிரஸ்ல பெரிய அளவுக்கு அங்கீகாரம். முதலமைச்சருக்கு நான் சொல்றது இதுதான். அந்த 4 பேர் போய் அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் உட்கார்ந்துருக்காங்களே கர்நாடகால, அங்க போய் தர்ணா பண்ணணும். நானும் காங்கிரஸ் ஆனதாண்டா, நான் தமிழன்டானா, எங்க தமிழனை நீ கொலை பண்ணாதரா, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இப்படி வந்துருச்சான்னு சொல்லி அவங்க பண்ணணும். இவர் நிச்சயமா நம்ம முதலமைச்சர் போய் நாங்க முறையிட போறோம், நீங்க ட்ரிபியூனல் கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பலர்கிட்ட பேசிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட, மற்ற வலதுசாரி பேர்கிட்ட, விவசாயிகள் கிட்ட பேசி நான் சொல்றேன், தர்ணா பண்ணுங்க, இந்த பக்கம் சண்டை போடுங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. ஒரே முறை சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் ஏன் இந்த ட்ரிபியூனல் போடணும், சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி நீங்க கொடுத்தீங்க, அது பத்தாதான்னு கேட்டோம்னா இந்த 170 200 வரும். இவங்க தர்ணா பண்ணாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். கடைசியா விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, காமராஜர் டைம்ல இருந்து, இப்ப அண்ணாதுரை இல்லை, அதுக்கு முன்னால காமராஜர் டைம்ல இருந்து எம்ஜிஆர் டைம் வரைக்கும் எல்லா ரிவர்ஸையும் கனெக்ட் பண்ணி நதிகளை ஒண்ணு சேர்த்துறதுக்கு இன்டர் ரிவர் லிங்க் ப்ரோக்ராம் அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த 5 வருஷத்துல, நான் திருப்பி சொல்றேன், கடந்த 5 வருஷத்துல 3000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. எதுக்கு? கோதாவரி கிருஷ்ணால இருந்து கிருஷ்ணால இருந்து குண்டாறுல இருக்கு, குண்டாறுல இருந்து பெண்ணாறுல இருந்து காவேரி. அதுக்கு அலோகேஷன் அந்த காசு உள்ள வந்துருச்சு. மக்கள் பணத்தை காசு எடுக்கிறவனு நான் விட மாட்டேன்னு சொன்னார்ல முதலமைச்சர். தயவு செய்து இது பாருங்க. ஒரு சின்ன ஓட்டையை கூட போடல. ஆனா வருஷம் 600 கோடி 500 கோடின்னு உள்ள வந்திருக்கு. இப்ப இருந்து முதலமைச்சர் விஜய் அடிச்சு சண்டை போட்டு, நான் டீட்டெயிலா அந்த ஹைட்ராலஜிஸ்ட் இருக்காங்க உங்ககிட்ட கேஸ்னா 60,000 கோடிக்கு ஒட்டுமொத்தமா காவேரி பிரச்சனை தீர்த்துடலாம். இந்த கொள்ளிடத்துக்கு அப்புறம் வர்ற காவேரிக்கு அங்கிருந்து சேர்ந்துருச்சுன்னா, டேய் நீ கட்டிக்கூடா, மேக தூதன் கட்டிக்கோ, மேக தாது கட்டிக்கோ, என்ன வேணா கட்டிக்கோ, இங்க இருந்து எனக்கு அங்கிருந்து வந்துருதுன்னு நம்ம ஜாலியா போயிடலாம். 8 லட்சம் கோடி கடந்த 5 வருஷம் 8 லட்சம் கோடி எடுத்தாங்க கடன். நான் சொல்றது 60,000. நம்ம ஆக்சுவலா பார்த்தா 40-50,000 முடியும். ஆனா ஒரு மாநிலத்துடைய நீர் பிரச்சனைய பெர்மனண்டா நிரந்தரமா சரிப்படுத்தலாம்.
இந்த வகையிலையும் இந்த 3வது காவேரி பிரச்சனையிலையும் நான் வந்து முதலமைச்சருக்கு நான் எதிராக தான் பேசுவேன். ஏன்னா இது வந்து மக்களை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா மற்றபடி லஞ்ச ஒழிப்பு, நேர்மை, நிர்வாகத்தை வந்து அமைக்கிறது, பெண்களை பாதுகாக்கிறது அவர் ட்ரை பண்றாரு. ஒரு நல்ல மனுஷன் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணட்டுமே. நீங்க சொன்னீங்க நான் வலதுசாரி. பல ஆர்எஸ்எஸ் ஆட்கள் என்று சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பல மாநிலங்கள்ல பாஜகவை சேராத சில கட்சிகள் இருந்த ஆட்கள் கூட நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏனென்றால் அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு ஆர்எஸ்எஸ் ஆட்கள் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி வி மஸ்ட் சப்போர்ட். அவ்வளோ அவங்க சொல்லும்போது நான் பாஜகவில் இருக்கும்பொழுது பாஜக மை ரூட்ஸ் ஆர் இன் பிஜேபி. ஒருத்தர் நல்லது பண்றாரு, பண்ணட்டும். நீட்னு சொன்னா நான் சண்டை போடுவேன். 2 மொழி சொன்னா சண்டை போடுவேன். காவேரினா சண்டை போடுவேன். டாஸ்மாக் ஒழுங்கா மூடாம இருந்தா சண்டை போடுவேன். பட் மற்றபடி நல்லது பண்ணா நல்லது விடுவேன். நானும் தொண்டரு. நான் வந்து ஒரு அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த பக்கம் தான் போவேன். நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சார். சார் இப்ப சேலம் மணிகரன் அவங்க நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க நாட்டுக்கு மோடி வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ராஜ்குமார் அவங்களுடைய பழமொழி நாட்டுக்கு மோடி வீட்டுக்கு விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நல்லா சொல்றீங்க பாருங்க. வெரி நைஸ். அப்படி எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு அதாவது நான் 1.5 மாசம் தான் பார்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு கேட்கலாம், உனக்கு என்ன 10 வருஷமா நீ பார்த்திருக்கேன்? நான் பார்த்ததே இல்லை. இந்த 1.5 மாசம் வரைக்கும் கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு முதலமைச்சர் என்னோட தராசுல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு பண்ணணுங்கிற ஒரு முயற்சி செய்யறாரு. பண்ணணுங்கிற ஒரு மனசு இருக்கு. அதை நம்ம பாராட்டும். அந்த மேன் மேக்கிங் ஒரு விஷயம், ஒரு நாட்டை வந்து லஞ்ச ஒழிச்சல் விஷயம் பண்ணும். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் இதே மாதிரிதான் டெல்லியில வந்தார். லஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்ச ஒழிப்போம்னு வந்து 10 நாள்ல இருந்து அவரே சூட ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. அட்லீஸ்ட் 1.5 மாசம் விஜய் வந்து கம்ப்ளீட்டா கிளியர். அவருக்கு தெரியும் எப்படி எல்லாம் இருக்கணும்னு. கரெக்ட். ஒருவேளை அது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். விஜய்க்கு ஒண்ணு தெரியாம இருக்கிறது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். ஒரு கிளீன் ஸ்லேட், அழகான ஒரு படத்தை நம்ம வரைவோமே. அண்ணாமலை அவங்களும் ஒரு பியூரோக்ராட்டா இருந்திருக்காங்க. டெஃபினட்டா எனக்கு எப்பவுமே நினைப்பேன், அண்ணாமலை வந்து ஒரு அண்ணாமலையோட பியூரோக்ராட்டிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட், அவர் போல ஆட்கள் விஜய் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா கவர்னன்ஸ் வில் பி பெட்டர். அதாவது பாஜக வரணும், அதனால வந்து தாவேகா வந்து புஷ்ஷா போகணும், மக்கள் கஷ்டப்படணும், லஞ்சம் இருக்கணும், ஏழை விவசாயி கஷ்டப்படணும், அப்ப நம்ம வந்து காட்டுவோம் சொல்ற மனுஷன் இல்ல. என் வயசுல 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து கட்டாயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுதான் பார்ப்பேன். அது யாரு கொடுத்தாலும் அந்த கையை நான் நீட்டி வாங்குவேன். நீங்க பாத்தீங்கன்னா 25 ஸ்கூல்ல நான் 4-5 ஸ்கூல் ஆட்கள்கிட்ட நான் பேசினேன். இந்த ஸ்கூல்ஸ் அப்ளை பண்றாங்கல்ல, 25 லட்சம் 20 லட்சம் வாங்குவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். இந்த வாட்டி வாங்கல. அந்த ஒரு சேர்மன் என்கிட்ட சொன்னாரு. நான் திருப்பி ஆரம்பிச்சு கேட்டேன், நிஜமா நீங்க சொல்றது கரெக்டா? என்ன கொடுக்கணும் நாங்க கொடுத்துடுறோம், வேற ஏதாவது ஃபண்டிங் கொடுத்துருவோம். யோ போயா, எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. முதல் முறையா இந்த ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, இது மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு அவங்க காசு வாங்கினா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இப்படி பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். பண்ணலாம். நாடு மாறட்டுமே, நாடு வந்து உருப்படட்டுமே. ஒரே ஒரு கட்சியை பத்தி பார்க்க வேண்டாம், நாடை பத்தி பார்ப்போமே. That's what I like about Vijay.